நிந்தையை நீக்குபவர். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல சாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25:7-8. அம்பேத்கருக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் பீமா ராவ். அவர் வாழ்ந்த காலத்தில் சாதியின் பெயரால் மக்களை இழிவாக நடத்துவது அதிகமாக இருந்தது. பள்ளியில் அவர் கல்வி கற்கும்போது பீமா ராவ் பிற மாணவர்களுடன் அமர வைக்காமல் தனியாக தரையில் அமர்த்தப்பட்டார். அப்போது அம்பேத்கர் என்னும் ஆசிரியர் பீமா ராவை பிற மாணவர்களுடன் ஏற்றத்தாழ்வின்றி அமரச் செய்தார். அந்த ஆசிரியர் மீது கொண்ட மரியாதையை வெளிப்படுத்தும் பொருட்டே தம் பெயரை அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். சாதியை நிந்தையினூடாய் வாழ்ந்த பீமா ராவ் தாம் கற்ற கல்வியினூடாய் வாழ்வில் உயர்ந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் குழுவிற்கு தலைவராக செயல்பட்டார். சாதியத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிந்தையை போக்க பாடுபட்டார். ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை எடுத்து கூறி ஏசாயா வாழ்த்து பாப்பாடினார். ஆண்டவர் தம் திட்டங்களை நிறைவேற்றி ஏழை எளியோருக்கு அரணாக இருக்கின்றார். ஆண்டவர் விருந்தொன்றை மக்களினத்தார் அனைவருக்கும் சியோன் மலையில் ஏற்பாடு செய்கிறார். படைகளின் ஆண்டவர் தம் மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை அகற்றி சாவை ஒழித்து எல்லாருடைய முகங்களின் கண்ணீரை துடைத்து அவருடைய நிந்தையை அகற்றுவார். இவ்வாறு நிந்தையை அகற்றும் ஆண்டவர் சிறந்த விருந்தை ஏற்பாடு செய்து அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் திராட்சை ரசமும் கொடுத்து மகிழ்விக்கிறார். நிந்தையை அகற்றும் இறையவரில் பற்றுறுதி கொள்வோம். அவரை சார்ந்து வாழ்வோம். மகிழ்வான வாழ்வை அவர் என்றும் அருள்வார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.